சார் எனக்கு என்ன சார் ஒன் ரீல் இன் தமிழ்நாடு சார் வெரி ஃபேமஸ் சோனியா சோனியா சார் உனக்கு அந்த அந்த பையனை பிடிக்குமா இல்லை அவன் அப்பாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க சார் எனக்கு அவன் அப்பாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒன் ரீல் வெரி வெரி ஃபேமஸ் சார் தட் இஸ் ஃபார் யூ சார் எஸ் சார் నేను మాట్లాడట్లేదమ్మా அப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு சார் லவ் யூ சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ இங்க எங்க மக்கள் செல்வன் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் 8 இயர்ஸ் 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது 2 வருஷம் வந்தாச்சு ஒரு கலக்கியாச்சு இன்னைக்கு வந்து மக்கள் செல்வன் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அவர் நம்ம என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாரோ அது எல்லாத்தையும் வந்துட்டு அவர் கேட்குறாருன்னு ஒரு லவ் கொடுத்துட்டு உங்களை வந்து வரவேற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா ஸோ இன்றைக்கி இப்படி நிற்கும் போது அண்ட் இந்த ஃபேமிலியில் ஒரு அங்கமாக இருக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல ரொம்ப சந்தோஷமாகவும் என்ன நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவ்வளோ பெரிய மனுஷங்களோட நானும் நிற்கிறேங்கிறது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்கள் 2 பேரும் பார்த்ததுக்கு, இந்த இடத்துல நிற்கிறதுக்கு. அண்ட் ஐ எம் த வெரி பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் மோலால் சார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. நான் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஆஃபீஸில். ஸோ நான் அவருக்கு நான் சால்வை போட்டதோ பொக்கே கொடுத்ததோ எனக்கு வந்து ரொம்ப ஐ கெட் அ சான்ஸ். எனக்கு பிடிச்ச ஒரு மனுஷனை வந்து என்னால் இந்த இடத்துல வந்து ஒரு பாராட்ட முடியுதோ இல்லை ஒரு அன்பை வெளிப்படுத்த முடியுதுன்னு எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தென் யுவர் கிரேட் சார். தேங்க்யூ சார். நாக் சார் மாதிரி சச் ஜென்டில்மேன். நான் தெலுங்கு போயிருந்தேன். இவருக்கு எப்பவுமே வயசாக மாட்டேங்க, அது ஏன்னு தெரியவே இல்லை. நிறைய ஆன்டி ஏஜிங் பற்றி ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க, இவரை கூட்டு போய் பண்ணுங்க அது தயவு செஞ்சு ரிசர்ச். கண்டிப்பாக முடியிலேருந்து மொத்தமாக மனுஷன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு. அண்ட் எப்பயுமே ஒரு கூல் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு வைப் அவர்கிட்ட இருக்கும். நான் சின்ன வயசில் அவர் படங்கள் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஏதோ நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டேன். அவர் இன்னமும் நான் டிவியில் பார்த்த அதே மனுஷனாகவே இருக்கிறாரு. ஸோ யூ லுக் சேம் சார். மேபி என்னோட கிராண்ட் சில்ட்ரன் வந்தால் கூட நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்குண்ணே, அதை பண்ணாமல் நம்ம வந்து இந்த இடத்துல லவ் வந்து காட்ட முடியாது. பிரியங்கா, ஆனால் 2 பேருக்கு ஒரு உமா கொடுக்கணும். பிரியங்கா அவங்கெல்லாம் எவ்வளோ நாகரிகம் நடந்துட்டாங்க. நம்ம ஊரில் நம்ம ஆளோட மானத்தை காப்பாற்றுறதுல let me speak. They both are gentlemen, not like you people, please. Okay. பிக் பாஸ் பற்றி 2 பேருமே ரொம்ப அழகாக சொன்னாங்க. இங்கே வந்து நிறைய பேருக்கு இந்த மேடை அற்புதமான வாய்ப்பு வழங்கியிருக்கு. இங்கே மனுஷனோட மைண்டை இன்ட்ராக்ட் பண்ண வைக்குது. மனுஷன் யாருன்னு தெரியுது. அங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட்டு, ஹோஸ்ட்டு, ஆடியன்ஸு எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஆளாக தான் இருக்கும் அந்த ஷோ பார்க்கும்போது. ஏன்னா அங்கே எதுவுமே ட்ராமா இல்லை ஒன்று. 2வது நம்ம அஸ் அ பர்சனாகவும் சரி, நம்மளாலேயும் ஒரே பர்சனாலிட்டி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி நமக்கு நம்மளை திரும்பி பார்க்குறது. பிக் பாஸ் இஸ் லைக் அ மிரர் ஃபார் மீ. நான் எல்லா கண்டஸ்டன்ட்கிட்டையும் நான் என்ன பார்க்குறேன். நானும் நாகார்ஜுன சார் சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். நான் பிக் பாஸ் பார்க்கவே மாட்டேன் எனக்கு அதனால் எனக்கு அது மேலே எனக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருந்தது. பட் நான் ஃபஸ்ட்டு சீசன் 8 பண்ணேன், இப்போ நான் சீசன் 9 பண்ணுறேன். நான் அங்கே போனதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு சிறந்த புத்தகம் மனிதனை படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்க நிறைய மனிதர்களையும் அவங்க பண்ணுற அந்த டாஸ்க் மூலமாக பிஹேவியர் மூலம் நானும் நிறையா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். லால் சார் சொன்ன மாதிரி இது மேலே நிறையா விமர்சனம் வைக்கலாம். விமர்சனம் எப்போயுமே வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா கிரிட்டிக்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். ஏன்னா அதன் மூலமாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. மோஸ்ட்லி பிக் பாஸ் டிஸ்கஸ் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கேள்விகள் முதல்ல வந்து எனக்கு பதில்களை விட more than an answer, I like questions. So Big Boss raised so many questions towards me. So I learned a lot of things from Big Boss, and then I'm very happy that I'm doing it. அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் இங்கே இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, நிறைய பேர் ஆசையும் கனவோட இருக்காங்க. இங்கே சொல்லப்பட வேண்டிய கதைகள், நிறைய பேர் சொல்லணும்னு ஆசைப்படக்கூடிய கதைகள் நிறையா இருக்குது. ஆர்ட் வந்து மனுஷனை ரொம்ப பக்குவப்படுத்தும், எஜுகேட் பண்ணும், முன்னாடி கொண்டு போகும். அது பெரிய ஸ்டெப் அது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்ததும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐ எம் ரியலி ஹானர்ட் அண்ட் ஹாப்பி டு பி வித் தீஸ் டூ ஜென்டில்மேன். தேங்க்ஸ் சார். லவ் யூ சார். லவ் யூ.
இவங்க ரெண்டு பேரும் இந்த கேஷுவலா பேசுறாங்க. ஐ ஹவ் பீன் அ கண்டெஸ்டன்ட் ஆன் பிக் பாஸ் சீசன் 5 ரன்னர் அப் சார். கை கொடுத்தாங்க சார் எனக்கு, அப்புறம் அமுச்சு விட்டாங்க. ஐ நோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும், டென்ஷன் ஆகும் உங்க மூணு பேரையும் அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. டு see all three of you standing on this one stage, ஒரு மாதிரி பேஸ்மெண்ட் நடுங்குது சார். காமிச்சு இப்ப யார் பண்றாங்க 5 rupees? வெல்கம் சார், வெல்கம் Sir, we'll start from the other side. Yes, எப்படி வேணாலும். You want? Yeah, sir, please. The king. I just please. want to take this opportunity. Good evening, everybody. Andarki namaskaram. Very happy. Chala santoshanga undi ikkada untam. I pulled the mic from brother Vijay because I wanted to take this opportunity and congratulate Mohanlal garu for the Dada Saheb Phalke Award. I didn't get the opportunity to personally congratulate him before, so I'm taking this opportunity. Especially when everybody is here from all languages, and the most deserving actor, and truly, and the most prestigious award. I call it prestigious endukante naku baag gurtu. I remember my father had received this award a while ago, and he was on the Dada Saheb Phalke committee. One day నేను ఒకసారి ఆయన అడిగాను, ఆయన కమిటీ మీటింగ్ అయిన తర్వాత ఇంటికి వచ్చిన తర్వాత ఎవరికి ఇస్తున్నారని. హౌ మచ్ ఎవర్ ఐ ట్రైడ్, ఇట్ డిడ్ంట్ టెల్ మీ. హి సెడ్ నో, we cannot give it out. So this award is so pure and so prestigious, and it has come to the most deserving actor who holds his own in Indian cinema, a man who can do anything at ease, learn, and he just gets into that character, and there is nothing else you can do but clap. Vijay, now you can speak. Not me, sir. You both should speak first. Don't ask me first, please. No. Definitely, I know right now everybody is waiting for the reply from someone. Thank you. Good evening to all. Thank you very much. And thank you so much because I'm so overwhelmed because I had the chance of acting with his father. And he was very kind to me, and I did a movie called Gandhivam. We shot a song sequence in Copenhagen. Best friend. And thank you so much, and thank you, Vijay. Sir, of course. And thank you very much, and thank you, Gio Harsha, for conducting a beautiful August function like this. I take this opportunity to thank each and everyone who is working with this wonderful project called Bigg Boss. Let me talk about Bigg Boss. Please, sir. Yes. I've completed my 7 seasons. And why Bigg Boss is such a big hit? It is not drama. It is beautiful show of positiveness, I believe. There are a lot of difference of opinion, criticism, but I believe that show carries a lot of entertainments, a lot of emotions, human emotions, a lot of discipline, a lot of things to gather from that show. You can inspire, you can entertain, you can bring people together. So it's a beautiful congress, and I'm so lucky. And I was a little hesitant to be a part of that show first. Then later, it's like an addiction. It's a part of you now. And I think they have signed for another 3 more years. Whoa! Wonderful. Woohoo! Thank you very else, much. Narada? Who It else? is a beautiful platform for the people who has got that kind of talents, who can show their, enhance their abilities, and of course, and it's an escape to the audience. Like when with the stress, they out of 100 days they are forced to watch the film. It has got some kind of the show. It has got some kind of magic. And thank you very much for the audience also, because they are also enjoying. But definitely criticisms are there, but only with that we can move forward. Absolutely. And once again, thank you very much. And most of the actors who are coming out, most of the contestants who are coming out of the Bigg Boss show, they're doing extremely well. True, sir. True. So in 100 days, you are becoming a star. Okay, thank you. I'll give you a hand. Thank you, sir. So thank you very much, and once again, thank you, Jay Hotsha, for conducting a
beautiful function like this and helping all the budding artists, directors or producers who has got that content. And luckily we are also in that league, we are also in that, of course, entity-wise we are from a small state, Kerala, but I'm so happy to hear that we are doing extremely well in Yes. content-wise. Yes. And thank you very much and wishing you all a wonderful evening. Thank you, thank you, thank you. Thank you. ലാലേട്ടാ പോകുന്നതിന് മുമ്പ് 2 വാക്ക് മലയാളത്തിലല്ല ലാലേട്ടാ, ഇത് മുഴുവൻ ഇംഗ്ലീഷിലല്ലേ പറഞ്ഞേ? നമുക്ക് മലയാളി എന്താ പറയണ്ടേ? എല്ലാവർക്കും ബിഗ് ബോസിന്റെ കാര്യം അയ്യോ, ബിഗ് ബോസിന്റെ വക എല്ലാവർക്കും വളരെയധികം എന്താ പറയുക, സന്തോഷം. എല്ലാവരും ബിഗ് ബോസ് കാണുക. ഞാൻ പറഞ്ഞത് ഒരുപാട് പേര് ചോദിക്കേണ്ടത് ലാലിന് വേറെ ജോലിയൊന്നുമില്ലേ? ഞാൻ പറഞ്ഞു എന്തിനാണ് ഇങ്ങനെ? ഐ എം എ പെർഫോമർ, എന്റർടൈനർ ആൻഡ് ലോട്ട് ഓഫ് തിങ്സ്. എനിക്ക് ഒരുപാട് കാര്യങ്ങൾ അതിൽ നിന്ന് പഠിക്കാൻ സാധിക്കും. ഐ ലോട്ട് ടു ഗെറ്റ് ലോട്ട് ഓഫ് തിങ്സ് ഫ്രം ദാറ്റ്. ഒരു ഹ്യൂമൻ ഇമോഷൻസ്, ഇറ്റ്സ് എ മൈൻഡ് ഗെയിം. ആൻഡ് അത് ഇറ്റ് ഈസ് നോട്ട് ടു കണ്ടസ്. ആ ഹൗസ് ചെയ്യാൻ അത്ര എളുപ്പമല്ല. താങ്ക്സ് ടു നാഗ്, താങ്ക്സ് ടു വിജയ്, ഇറ്റ് ഈസ് നോട്ട് ദാറ്റ് ഈസി. ആൻഡ് മിസ്റ്റർ കമൽ ഹാസൻ ആൻഡ് എല്ലാവരും, they will call it as a, okay, this scripted show and nothing. I know the inner secrets and it is very difficult. വളരെ പ്രയാസമാണ്. എല്ലാവരും പറയും എനിക്ക് ബിഗ് ബോസിൽ ചേരണമെന്ന്. ഇറ്റ്സ് നോട്ട് ദാറ്റ് ഈസി. ഇറ്റ്സ് ലൈക്ക് ലൈഫ്. നിങ്ങളുടെ എല്ലാ ഇമോഷൻസും പുറത്ത് കാണിച്ചേ പറ്റുള്ളൂ. എത്ര നിങ്ങൾ കൺട്രോൾ ചെയ്താലും one day you have to show. So it's a reflection of your mind. So it's a great show and ഒരുപാട് റിഫൈൻ ചെയ്യാൻ പറ്റും നമ്മുടെ സെൽഫിനെ. നമുക്ക് അകത്തുണ്ടെങ്കിൽ ആ സത്യത്തെ ഒരുപാട് റിഫൈൻ ചെയ്യാൻ പറ്റുന്നൊരു ഷോയാണ്. ആൻഡ് താങ്ക് യു. ഒരിക്കൽ കൂടെ എല്ലാവർക്കും ഒരു നല്ല ഒരു ഈവനിങ് ആശംസിക്കുന്നു. താങ്ക് യു സോ മച്ച്. Thank you, Laleta. Thank you. so much, Laleta. And Nag sir, generally ఏంటి అంటే కంటెంట్ ఇస్ కింగ్ అంటారు, బట్ ఇఫ్ కింగ్ ఇస్ కంటెంట్, కింగ్ ఇస్ ద కంటెంట్. సో మీకు ఎలా అనిపిస్తుంది అసలు ఈ బిగ్ బాస్ ని మీరు ఇన్ని సీజన్స్ నుంచి హోస్ట్ చేస్తూ ఉన్నారు? ఇట్స్ అ రోలర్ కోస్టర్ ఆఫ్ ఎమోషన్స్, miniature of the world that is outside. Yes, Suma. Content is king, of course. King is content. And here in Big Boss, the contestants are kings, all of them. And yes, Mohanlal garu annattu మేము ఇద్దరం almost 8 seasons, sir. You have hosted 8 seasons? 7. So I'm a little senior to you in that. So నేను 8 seasons host చేశాను and it's a ఫస్ట్ సీజన్ ఐ డెంట్ వాంట్ టు డూ ఇట్ అట్ ఆల్. నేను చేయను, నేనేంటి బిగ్ బాస్, అదేంటి పిచ్చి షో అనుకుని. సో బట్ ఆయన అన్నట్టు ఒక ఎడిక్షన్ అయిపోయింది షో స్టార్ట్ అయిన తర్వాత. ఆడియన్స్కి ఎలా ఎడిక్షన్ అయిందో మాకు కూడా ఒక ఎడిక్షన్ అయింది. అండ్ ఇట్ వాజ్ అండ్ ఐ షుడ్ థ్యాంక్ ది ఆడియన్స్ ఆఫ్ the Telugu Big Boss, the Telugu states, they have been fantastic. The contestants, they have been fantastic, and the organizers. And I just want to bring a little thing right here. I have been associated with Star Ma when it was Ma TV. I'm talking about 16 years back, which we started, my association starts then. Then it became Jio Hotstar. It is so wonderful to see a small channel to grow to this level. And today when I was listening to what their plans are, spending 4,000 crores here in Chennai. And when I asked what about మరి అక్కడ ఇప్పుడు స్టార్ట్ చేస్తారు తెలుగులో అనగానే అక్కడ కూడా వస్తున్నాము, దాని తర్వాత కర్ణాటక వెళ్తున్నాము అండ్ కేరళ వెళ్తున్నాము అని చెప్పారు. అండ్ దట్ ఈస్ ఫెంటాస్టిక్ ఆపర్చునిటీ ఫర్ యంగ్ టాలెంట్ want to come up and they're going to conduct workshops and all of that. God bless. Jio Hotstar, this fantastic job you're doing and thank you for doing this. And content is king. That's all I can say. So I'm so happy to be doing Big Boss and really enjoying it.